இன்னைக்கு பார்க்குறது எறா சமோசா. நான் நிறைய சமோசா சாப்பிட்ருப்போம். இதில் எறா சமோசா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் செஞ்சுருக்கேன். எல்லோரும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ அனுப்புங்க. இங்கே பாருங்கள், பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், எறா, கேரட்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு தாளிக்கெல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுருங்க. எல்லாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக வதக்குனா போதும். உருளைக்கிழங்கு வேக வச்சது தோல் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம். நீட்டு வாக்கில் கட் பண்ணாத பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து அதோட மிங்கிள் ஆகும். எறா க்ளீன் பண்ணி எறாவை பெரிய சைஸாக இருந்ததுனால ஒரு எறா 3ஆக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ்னால் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்குது. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ஹையில் வைக்காதீங்க. அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் எறா வெங்காயம் வந்து வதங்குச்சுன்னா போதும். இங்கே பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் பாருங்கள். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நிறைய கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்குங்க. தண்ணி வந்து இதுக்கு கடைசியாக 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணால் போதும். நிறைய தண்ணி வேண்டாம், ஏன்னா நம்ம ஸ்டஃப்னும் போது தண்ணி இருக்கக்கூடாது. அதனால தான். இங்கே பாருங்கள், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கேரட் போட்டு நல்லா வதக்குங்க. இங்கே பாருங்கள், எறா கட் பண்ணி க்ளீன் பண்ணி நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லா எறாவும் போட்டிருக்கேன். எறாலேயே தண்ணி வரும், அதனால் இங்கே வந்து தண்ணி வந்து ஊற்ற வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான்வெஜ்ன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதில் இருக்க தண்ணியிலே அந்த பட்டாணி, கேரட்டு எல்லாமே வெந்துடும். இங்கே பாருங்கள், புதினாவும் கொத்தமல்லியும் நான் வந்து வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இப்போது என்ன ஆட் பண்ணுறேன்னா சால்ட் ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸ்டஃப்புக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணுங்கள். வெறும் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக ஏற்கனவே பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம், அதனால தான். மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். ஆனால் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், கரம் மசாலா நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பிஞ்சை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கடை மசாலா வரணும் பார்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளெக்ஸுன்றது காஞ்ச மிளகாவை குறப்பாக ஊறுகாய் அரைச்சி வச்சுருக்க மாதிரி போட்டிருக்கிறது தான் சில்லி ஃப்ளெக்ஸ். அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், கோரியாண்டர் பவுடருன்றது கொத்தமல்லி பவுடர். இது வந்து சீரகத்தூள். டைஜஷனுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கும்போது நல்லது. கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் இதில் வந்து 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. அது வந்து எல்லா மசாலா எல்லாம் மிங்கிள் ஆகிறதுக்காக. உருளைக்கிழங்க கையிலேயே மசிச்சு வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி நம்ம எப்படி வந்து ப்ரான் சமோசா செய்கிறது பார்க்கலாம் வாங்க.
இங்கே பாருங்கள், நல்லா கலரிக்கங்க. அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. அடுப்பு ஆஃப் பண்ண வேணாங்க. அடுப்பு ஆன்லேயே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த மசாலாவும் அந்த உருளைக்கிழங்கு எல்லாம் மிங்கல் ஆகணும். ப்ரான் எல்லாமே எடுக்கும் போது வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது. எல்லாம் மொத்தமாக வந்து ஒரு பேஸ்ட்டாக ஒரு கலவையாக மிங்கல் ஆகியிருக்கணும் நம்மளுக்கு. அதுக்காக தான். இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் உப்பு போட்டு சப்பாத்திக்கு கோதுமை மாவாக இருந்தாலும் ஓகே, மைதா மாவாக இருந்தாலும் ஓகே. ஆனால் இன்னைக்கு மைதா மாவை எடுத்திருக்கேன் நான். இங்கே பாருங்கள், சமோசா மேக்கர் வந்து நான் வச்சுருக்கேன் நான். நீங்கள் வந்து இல்லைன்னா அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். சமோசா இங்கே பாருங்கள், அந்த அச்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் நீட்டு வாக்கில் உருட்டியிருக்கேன். சப்பாத்திலாம் நம்ம போடுற மாதிரி ரவுண்டாக உருட்டல. இங்கே பாருங்கள், வச்சுட்டு ஒரு பக்கத்தில் மட்டும் ஸ்டஃப் வச்சுருக்கேன் நான். 2 பக்கம் வச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணும்போது இதுவாகும். ஒரு பக்கம் மட்டும் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்பு வந்துடும். நம்ம இதுக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணும்போது ஒரு செகண்ட் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும். பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னலாக இருக்கிற மாவெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டிங்கனாலே போதும். உள்ளே வந்து என்ன ஷேப்பில் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அதே ஷேப் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், சமோசா இங்கே பாருங்கள். ஸ்டஃப் நிறைய வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக குவான்டிட்டி வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஏன்னா பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், அந்த சமோசா மேக்கர் இல்லாமலே செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். ஒரு பக்கம் இது வந்துட்டு வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், யூ ஷேப்பில் ஆர்டினரி வாட்டர், வெறும் பச்சை தண்ணியை எடுத்து இங்கே பாருங்கள், தண்ணி எடுத்து ஒரு விரலில் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. யூ ஷேப்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், எல்லா பக்கமும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது வெயிட் பேலன்ஸில் வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். அது நம்ம ப்ரெஸ்ஸிங் டைட்டு கொடுத்ததுனால ரிலீஃப் ஆகாது. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு நம்ம டைட் கொடுக்க முடியாதுன்றதுக்காக இங்கே பாருங்கள், சமோசா டைப்லேயே இருக்கும். இல்லை பூரி ஃபோல்டு பண்ண டைப்புன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். வீட்டில் அது மாதிரி இல்லைன்றதுக்காக இந்த ஷேப்புக்காக நான் வந்து மேனுவலாக எப்படி செய்யறதுன்றதுக்காக உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், அடுத்ததும் நம்ம எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சமோசா எவ்வளோ ஈஸியாக வந்து ஃபோல்டு பண்ணி இது மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லாதவங்க இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள், சமோசா எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், சமோசா பொரிச்சு காட்டுறேங்க. கோதுமாவுக்கும் மைதா மாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, கோதுமாவுனா கொஞ்சம் வந்து டார்க்காக கிடைக்கும், கோல்டன் ப்ரௌன் உங்களுக்கு. மைதா மாவுனா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் கடையில் இருக்க மாதிரி. ஆனால் ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்காதுங்க. மைதா மாவு ஆட் பண்ணிங்கன்னா, அதை விட கோதுமாவை ஆட் பண்ணிங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுமே கண்டி டேஸ்ட்டு, மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் மாறாது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு சமோசாவும் பண்ணுறேன். அடிஷ்னல் மாவை அப்படியே எடுத்து வைங்க. அடிஷ்னல் மாவை திரும்ப வந்து நம்ம உருட்டி வந்து சமோசா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து ஹையில் வச்சு ஹீட் பண்ணாதீங்க, நார்மல் மீடியமில் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உள்ள ஸ்டஃப் எல்லாமே வெந்திருக்கு, மேலே அவுட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு வேகணும். போட்ட உடனே வந்து ரொம்ப கருகுன மாதிரி எடுத்துடாதீங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் லைட்டாக டர்ன் பண்ணி எடுக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து சமோசா வந்து இதில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் மேலே எடுத்து ஊற்றி விடுறதோ அது மாதிரி இருந்தால் பண்ணலாம். ஏன்னா அது கேர்ஃபுல்லாக பண்ணோம், ஏன்னா நம்ம பண்ணுறது எண்ணெயில். அதனால தான் இங்கே பாருங்கள், லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக டர்ன் பண்ணி விட்டோம்னா அந்த பக்கம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்ம மேனுவலாக வந்து கையில் பண்ணதும் இருக்குது, அந்த மாடலும் இருக்குது, சமோசா மாடலும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதெல்லாம் ப்ரௌன் எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணுற ஒரு விஷயம். இங்கே பாருங்கள், சமோசா மசாலா ப்ரான் சமோசா எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இது வந்து நான் உங்களுக்கு ஸ்மாலாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பிக்காக வந்து எப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சாஸோடு வச்சு சாப்பிட்லாம், வெறுமனே சாப்பிட்லாம்.